கீரை குழம்பு சட்னி சூப்பர் வேற லெவலு. அடுத்த ரவுண்டு மீன் சாப்பிட்டுருக்கேன். மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேற லெவல் மக்களே, நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு முறை சமையல் சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு, ஜம்முன்னு இருக்கு மக்களே. நம்ம புஞ்சை புளியம்பட்டியில் இன்னைக்கு ஒரு இயற்கையான உணவை தேடி தான் வந்திருக்குறேங்க. ராய்க்கிளி சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் மாதிரியே டேஸ்ட்டாக ஒரு வீட்டில் செய்கிறாங்க, தரமாக இருக்குது. இன்னைக்கு சாப்பிட போகலாம் வாங்க மக்களே. நம்ம அந்த இயற்கையான உணவை தேடி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம். அவங்க வீடு பாருங்கள், இங்கே தான் இருக்குது முன்னாடி. சூப்பராக இருக்குது, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தாங்க எங்கள் ஹோட்டல் கிருஷ்ணா மெஸ்ஸு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கிருஷ்ணா மெஸ் வீடு முறை சமையல் பாருங்கள். சாப்பாடு ராய்களி எல்லாமே இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கருவாடு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை ஆம்லெட்டு, சிக்கன் கிரேவி, சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், பாய்லர் கோழி, மட்டன், சிக்கன் மட்டன் எல்லாமே, களி, ராய் களி, கடலக்கொட்டை சட்னி, கீரை, கருவாடு குழம்பு எல்லாமே, சாம்பார், சாப்பாடு வகை எல்லாமே, எல்லா ரைஸுமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு டைம் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கடாங்க வந்துக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ராய் வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன், மீன் வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். வந்து ரசம், மோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவாக வந்து கருவாடு குழம்பு, மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. நான் எல்லாம் சாப்பிட்ற ஆள், ரொம்ப பிடிச்ச கடை எனக்கு. எல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. சூப்பராக வந்து சாப்பிட்டு பாருங்க. மீன் ரோஸ் செம்மையாக இருக்குது, வந்து சாப்பிட்டீங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்குது. களி இந்த ஹோட்டலை பொறுத்தளவு களி டேஸ்ட்டு, அதுக்கு தகுந்த புதினா சட்னி, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, சிக்கன் குழம்பு, பாச்சிப்பயிர் எல்லாமே நீட்டாக இந்த ஹோட்டலில் இல்லாத வகையில் நல்லா நீட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்த ஹோட்டலை பொறுத்தளவு மகளே, இன்னைக்கு நம்ம ராய்களி தான் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ராய்களி சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஒரு வீட்லேயே ஹோட்டல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் மக்களே உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ஜம்முன்னு ராய்களி சாப்பிட வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆத்தா ஜம்முன்னு செஞ்சுருக்கா. அப்படி இவங்க தான் மாஸ்டரு. இன்னைக்கு ஜம்முன்னு ராய்களி சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிடலாம். வந்துட்டாரு போல. இது என்ன குழம்புங்க? ராய்களி, கீரை, கடலக்கொட்டை சட்னி. களி சூப்பராக இருக்கு. கீரை எடுத்துக்கலாம். மக்களை வாங்க களி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. டேஸ்ட் செம்மையாக இருக்கு. கீரை குழம்பு அல்டிமேட், சூப்பர். கடலை சட்னி டாட்டா வேற லெவல், சூப்பராக இருக்கு. கீரை குழம்பு, கடலை சட்னி சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது மீன் குழம்பு சாப்பிட்றோம்.
கீரை குழம்பு சட்னி சூப்பர் வேற லெவலு. அடுத்த ரவுண்டு மீன் சாப்பிட்ருக்கேன். மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேற லெவல் மக்களே, நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு முறை சமையல் சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு, ஜம்முன்னு இருக்கு. வீடு முறை சமையல், அந்த காலத்து வீடு பார்க்கறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. டேஸ்ட்டும் அப்படித்தாங்க, பழைய காலத்து டேஸ்ட்டு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ராய்களி, ரத்த பொரியல், குடல், சாப்பாடு, ரசம், மோர், தயிர் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கு. நீங்களும் புளியம்பட்டி வந்தீங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். புஞ்சை புளியம்பட்டியில் மாதம்பளை ரோட்டில் ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் தாங்க உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க. மீன் குழம்பு அப்பா சொல்லவே முடியாது, அல்டிமேட்டுங்க மக்களே. வேறு லெவலில் இருக்குது. மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீ அடுத்தது நாட்டுக்கோழி கறி சாப்பிட்றேன், வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது, வேற லெவல் சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி வறுவல் சாப்பாடு வாங்கிட்டேன், களி சாப்பிட்டேன், அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்றேன். சாப்பாடு வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. குழம்பு அல்டிமேட் சூப்பராக இருக்கு மக்களே. எஸ்பெஷலி இங்கே என்னென்னா அரை சாப்பாடும் கொடுப்பாங்க, அதுவும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் சரிங்களா. அதுலேயும் எல்லா வகை குழம்பும் கொடுப்பாங்க, பொரியல், அப்புறம் எல்லாமே அளவு சாப்பாடும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். ஆசமாக இருக்கும். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்கும். வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் இங்கே வந்து பள்ளிவாசலுக்கு சந்தில் தான் இருக்குது, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்றைக்குமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். தேங்க்யூ. வணக்கங்க. இங்கே வந்து வீட்டு முறையில் மெஸ் மாதிரி சமைக்கிறாங்க. களி இங்கே ஸ்பெஷல். அது போக என்னென்னா ஆஃப் சாப்பாடு, ஃபுல் சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்போட இதாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. அதாவது வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து நல்ல திருப்தியாக நீங்கள் சாப்பிட்டு போகலாம். நல்லாயிருக்கும், அருமையானது. இது வந்து ஸ்டேட் பேங்க்கு வழியில் வந்தோம்னா, மாதம்பளை ரோடு ஸ்டேட் பேங்க்னா நகராட்சி மண்டபத்துக்கு ஆப்போசிட் கட், சௌடேஸ்வரம் மண்டபத்துக்கு முன்னாடி, பன்னீர்செல்வம் முன்னாடி பழைய போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அட்ரஸ். மீன் குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், சாப்பாடு, கீரை பொரியல், கத்திரிக்காய் பொரியல். ரெகுலராக இங்கே களி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். புளியம்பட்டில் இந்த மாதிரி கடை எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு நண்பர்கள் மூலியமா தெரிஞ்சது. அதனால நான் சாப்பிட்டு ரெகுலராக குழந்தைகளுக்கெல்லாம் வீக்லி 2 days வந்து வாங்கிட்டு போகிறேன். அருமையாக இருக்கும். அந்த ஸ்பெஷலி இப்போ அந்த நிலக்கடலை சட்னி, கீரை குஜ்ஜு, கட்டக்கொட்டை குழம்பு, மீன் குழம்பு, இது எல்லாமே காம்பினேஷன் வந்து அருமையாக இருக்கும். எல்லா பக்கம் ஒன்று தான் கொடுப்பாங்க, இவங்க 4 ஐட்டம் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். எக்கனாமிக்கு பட்ஜெட்லி ஃப்ரெண்டு, ஹெல்த்தி ஃபுட்டு நிறையா வாங்க. நன்றி.
மக்களே, பழமையான வீட்டில் ஜம்முன்னு சமையல், இயற்கை உணவு வேற லெவலில் இருக்க மக்களே. இங்கே சாப்பிட்டா இயற்கையான ஒரு சமையல் ராய்க்களி அந்த காலத்து வீட்டில், பழங்காலத்து வீட்டில் போடுறாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு மக்களே. எல்லா மக்களும் இங்கே வந்து ஜம்முன்னு சாப்பிட்ருக்காங்க பாருங்க. வேற லெவலில் இருக்கு மக்களே சமையல். அந்த குடல் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, ரக்கரி, கடல சட்னி, நல்லா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு மக்களே. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டேட் பேங்க் அருகில் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க மக்களே. மக்களே, இன்னைக்கு கிருஷ்ணா மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டா ராய்க்களி சொல்வதற்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த கடல சட்னி எல்லாம் வேற லெவல். கீரை அதோட, மீன் குழம்பு அதோட சூப்பரு, நாட்டுக்கோழி வறுவல் அதோட சூப்பராக இருந்துச்சுங்க மக்களே. இன்னைக்கு செம்ம என்ஜாய். மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு.